ஹலோ. நண்பா, சொல்லுன்பா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நான் என்ன பண்ற? இந்த ஊர்ல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா? ஆமா. ஆ, என்ன நீ என்ன பண்ற? என்ன எப்படி போயிட்டு இருக்கு? ஆமா, ஒரே சுற்றுப்பயணம் தான். அரசியல் சுற்றுப்பயணம். சுற்றுப்பயணம் தான். அதான் சரி, பட்டைய கிளப்புறியப்பா. ஆமா, நம்ம ஏரியாவுக்கு அப்படியே போய்க்கிறது வந்துக்கிறது. இந்த தடவை கண்டிப்பா ஆனா முதல்வர் தொகுதியோட அரசியல் தான்ப்பா ரொம்ப பரபரப்பா இருக்கு. ஆமா, முக்கியம் இல்லையா? அந்த டைம் தான் மக்கள் எல்லாம் வேட்பாளரை பார்த்து ஓட்டு போட போறாங்க. உண்மைதான் உண்மைதான் உண்மை. இது வரைக்கும் கட்சியும் சின்னத்தையும் பார்த்து பார்த்து எனக்கு ரெட்டரை தவிர எங்கேயும் போகாது. என் உடம்புல சூரியன் ரத்தம் ஓடுது அப்படின்ட்டு அது பூரா இந்த டைம் வேட்பாளர் யாரு என்னன்னு பார்த்து ஒரு சிட்டிங் அமைச்சரையே தென்னடிக்கிறாங்கல்ல மக்கள் இந்த டைம். உண்மையிலேடா நான் கூட டாக்டர் வந்து முதுகுளத்தூர் தொகுதியில மட்டும்தான் பழக்க வழக்கம் இருக்கும், ட்ரீட்மெண்ட் வந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அங்க போற இடத்துல எல்லா இடத்துலயுமே முதுகுளத்தூர் தொகுதி ஃபுல்லா அத்தனை பேரும் ஒரு ஊருக்கு மினிமம் 10 பேர், மினிமம் 10 பேர் தெரிஞ்சு வச்சிருக்கு டாக்டர் வந்திருக்காரு டாக்டர்னு. அதுல 2 பேர் வந்து க்ளோஸ் ஆகிருந்து பேசுறாங்க எப்படி இருக்கீங்க என்னன்னு. அவங்களே ஏற்கனவே பிஜேபியில பயணிச்சவங்க அவங்க கூட நெருக்கமா நண்பராக சுற்றுப்பயணம் போறாங்கன்னா அந்த ஊர்ல கிளைச்சல இருப்பாங்க போவாங்க. அதான் இப்ப எல்லாருக்கும் இப்ப வைத்தியத்துல எல்லா ஊரும், அதாவது இவங்க போன அனைத்து ஊரும் இவரும் போறான்னா அப்ப அங்கெல்லாம் ஆள் இல்லாம இவ்வளவு போய் எப்ப நான் இந்த மாதிரி வாரம்னு சொன்னா எவன் ரெடி பண்ண மாட்டான்ல. அதை விட சுற்றுப்பயணம் போறதெல்லாம் 2வது பட்சம். அங்க நீ வரவேற்பு பார்த்துட்டு இவங்க எல்லாருக்கும் நெஞ்சு வலி வந்துருச்சு. என்னடா இது புது கட்சி புது வேட்பாளர்னு பார்த்தா ஏதாவது நம்மளுக்கு கூட ஏதாவது இடையில ஓடி வருவார்னு பார்த்தா நமக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்காப்ல அப்படின்ட்டு மேல விட்டாப்ல. இந்த டைம் மாற்றம் பண்ணாதே நண்பே, இல்லைன்னா வேஸ்ட். இல்ல உண்மை, அதாவது உண்மையிலேயே இப்ப இந்த இங்க இருக்கிற இந்த நம்ம ஊர்ல இருக்கிற இந்த தமிழ் தேசிய, இப்ப நான் தமிழ் தேசிய சிந்தனை தான், நான் சீமானுக்கு இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருக்கேன். ஆனா இப்ப நான் வந்து இப்ப தென்னந்தோப்புக்கு தான் ஓட்டு போட போறேன். அப்படியா? ஏன்னா உண்மைதான். இப்ப என்னன்னா இப்ப உனக்கு மாற்றத்தை விரும்பிதானே நம்ம தமிழ் தேசியத்தை இது பண்றோம், அந்த திராவிடத்தை ஒழிக்கணும்ட்டு. அந்த மாற்றத்தை ஒட்டுமொத்தமா நம்மளால இங்க கொண்டு வர்றதுக்கு நிறைய இன்னும் நாள் எடுக்கும். ஆனா முதுகுளத்தூர்ல இந்த தடவை ஈஸியா இளைஞர்கள் ஒத்துழைச்சாங்கன்னா பெரும்பான்மையா வந்துருவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க இப்பயே வந்து சரியான ஃபைட். இப்பயே வந்துட்டு எப்படின்னா பண்ற ஒரு விஷயம் தமிழ்நாடு ஃபுல்லா அடுத்த எலெக்ஷன் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும்னு எல்லா ஊர்லயுமே இந்த சமூக ஆர்வலர் சோசியல் தொண்டு பண்ண மட்டும் செய்ய முடியும். இந்த அமைச்சர் எம்எல்ஏக்கு எல்லாம் வேலைக்கு அவங்க செஞ்சு ஏதாவது கிராமத்துக்கு முக்கியமா அடிப்படை தேவை கிராமத்துக்கு செஞ்சாத்தேன் அவங்க இதாக முடியும் தவிர அடுத்த இது வரணும் தவிர சும்மா படம் கட்டலாம் ஆகாது. ஒரு தடவை எம்எல்ஏ ஆயிட்டாருன்னு வச்சுக்க டாக்டர் இங்க நம்ம ஊர்ல, அடுத்து எவனும் நிக்கணும்னு நினைக்கவே மாட்டான். ஐயோ அந்த தொகுதி எனக்கு வேண்டாங்க, அவர் அங்க பயங்கரமா செஞ்சு வச்சிருக்காப்புல, நான் போய் நின்னா எனக்கு ஒரு ஓட்டு விளையாடுன்றாங்க. அந்த மாதிரி ஆனா ஜெயிக்கணும், எப்படியா ஜெயிச்சிருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன எல்லாரும் சேர்ந்து எங்க ஏரியாலயுமே ஓட்டு இருக்கு. சும்மா அந்த வாட்ஸ்அப்ல போறதெல்லாம் ஏதாவது ஒன்னதே போட்டுட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நீ வேணா பாரு. எங்க ஊர்கள் எங்க ஏரியாவில் உள்ள பூத்துகள்ல டாக்டருக்கு எத்தனை ஓட்டு விழுதுன்னு மட்டும் பாரு. ஓட்டு எப்படி விழுதுன்னு மட்டும் பாரு. எல்லா பேர் மனசுலயுமே வந்துட்டு அவர் வந்து இருக்காப்புல, எல்லா பேர்ல மனசுலயுமே இடம் பிடிச்சி வச்சிருக்காப்புல. அப்படியா? அதாவது எல்லா பேருமே மனசுல இருந்துட்டு நம்ம டாக்டருக்கு தான் போடணும்ன்ற எண்ணத்தோட இருக்காங்க. அந்த மாதிரிதான் மக்களோட மனநிலை. சரியா? அது வந்து ஆனா இப்பயும் திருந்தலைன்னு வச்சுக்குவீங்க. ஜென்மத்துக்கு முதல்ல வந்து நான் குடம் 12 ரூபாய்க்கு வாங்கினேன், நீ 12,000 ரூபாய்க்கு தண்ணி வாங்கினாலும் உனக்கு திருந்த மாட்டேன். 10 நாள்ல கருவு தண்ணி வருதான் பூரா காவிரி. அது ஒரு ஊர்ல பொம்பளை வந்து கேக்குது, தண்ணி வரலன்னு சொன்னீங்களே, எங்க வரல 10 நாள் வந்துருமா? ஏன் இந்த 5 வருஷத்துல 10 நாளே வரலவே இல்லையா? யார்கிட்ட கதை சுத்துறீங்க, பூ சுத்துறீங்க? அதாவது நமக்கு மக்களுக்குமே இப்ப என்ன, கடைசி நேரத்துல போய் காசு கொடுத்தோன்னு நான் அவனுக்கு தான் போடுவேன். எனக்கு 2000 தரேன், எவன் கூட கொடுப்பான்னு அவனுக்கு நான் போடுறேன். ஜெயிக்கிற கட்சி ஓட்டு, இப்ப நீ ஜெயிக்கிற கட்சி ஓட்டு போடணும்னா தென்னந்தப்புக்கு தான் போடணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாரு, வேற வழியே இல்ல. அப்படிதான் பண்ணிருக்காரு டிராக்டருக்கு. இது வந்து கலவை வந்து அப்படிதான் இருக்கு இப்போதைக்கு. இப்ப எனக்கு என்னன்னு தெரியுமா, இப்ப இந்த தமிழ் தேசியவாதிகள் இப்ப இந்த நாம் தமிழர் வாக்கு இந்த விஜய்க்கு போடலான்னு இருக்கிற ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸோட வாக்கு வந்து தனியா போய் எதுக்குமே யூஸ் இல்லாம இருக்கும். ஆமா ஆமா ஆமா. தொகுதியில
கம்மியா தான் இருக்காங்க. ஆனா தனியா போய் யூஸ் இல்லாம இருக்கும். அது ஒரு 10,000 20,000 வாக்கா இருந்தாலுமே ரெண்டு சேர்த்து ஒரு 30,000 40,000 வாக்கா இருந்தாலும் அது தனியா போய் வேஸ்ட் ஆகுறதுக்கு அந்த 40,000 வாக்கு டாக்டருக்கு இருந்துச்சுன்னு வை, பெரும்பான்மை ஜெயிச்சிருவாப்புல. அதுக்கப்புறம் இனிமேலுக்கு அமைச்சர்னு யாரும் மெச்சிக்கிட்டு வரவே மாட்டாங்க நம்ம தொகுதியில. நான் விஜய்க்கு நாம் தமிழர் போட்டு அவங்க எல்லாம் என்ன மாற்றத்தை கொண்டு வர நினைக்காலும் அதை இவர் கண்டிப்பா கொண்டு வருவாரு. அந்த ஓட்டை அதான் நான் சொல்றேன். விஜய் வேண்டாம் சீமானம் அதை சொல்ல வரல. இங்க அவங்க எந்த மாற்றத்தை விரும்புறாங்களோ அது முதுகுளத்தூர்ல நடக்கணும்னா அவங்களும் சேர்ந்து எதிரியை அழிக்கணும்னா இந்த தடவை ராம்குமார் அவளுக்கு தான் ஓட்டு போடணும். அதான் முக்கியம். அதுதான் முக்கியம். நண்பன் இதை நான் ரெக்கார்ட் பண்ணி போட போறேன். டேய் இதையா சரியா போச்சு. ஆமா இத ரெக்கார்டி போட்டி போட்டோன்னா எங்களுக்கு அறிவு வந்துரும் நினைக்கிறேன். அறிவு வந்து நான் இதுக்குதான் ஓட்டு போடுவேன், அதுக்குதான். ஏன்டா மாற்றம் வரணும், மாற்றம் வரணும்னா இதுக்கு தாண்டா ஓட்டு போடணும். இல்ல உண்மையிலே என்ன சொல்றேன் வன்பா, உண்மையிலேயே மாற்றம் வரணும்னா அட்லீஸ்ட் முதுகுளத்தூர் தொகுதியில நீ மாற்றத்தை கொண்டு வா, அப்புறம் நீ தமிழ்நாடு அளவுல மாற்றத்தை கொண்டு வா. என்னோட கேள்வி என்னன்னா, முதுகுளத்தூர் தொகுதியில நீ மாற்றத்தை கொண்டு வா ஃபர்ஸ்ட். அந்த சாத்தியம் நிரூபி. அதான் ஒரு கை தட்டின ஓசை வராது, பலகை தட்டின ஓசை வரும். இப்ப அவர் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவாரு இவனே, அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. அது வந்து இப்ப திமுக காரங்களுக்கே பயம் கொடுத்துச்சு, திமுக காரங்களே பேசிட்டாங்க அவர் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்காது. கடுமையான போட்டி. என்ன இந்த நாம் தமிழர் வாக்கும் இந்த விசில் சின்னத்தோட வாக்கும் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்ணை மூடிட்டு பெரும்பான்மை ஜெயிச்சிருவாரு. உண்மையிலேயே ரொம்ப அது மாற்றத்தை உருவாக்கு. இனிமேலுக்கு யாரும் நான் பெரிய கட்சியில அமைச்சர் இங்க வந்து போட்டி போடணும்னு நினைக்க மாட்டான்ல. எவன் வேணா சமூக மக்கள் மனசு இடம் பிடிக்கான அவன் இப்ப சொன்ன பாரு, யாரெல்லாம் வந்து மக்களுக்கு சேவை செய்யறாங்க, மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க, அவன் தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும்ன்றத ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு தெரியும் பார்க்க முதல் தொகுதி. ஆனா செய்யணுமே, செய்வா நம்ம தொகுதியில இருந்துட்டு நடக்கும் நண்பன். அது நம்பிக்கை எனக்கு 90% இருக்கு. இருக்கு நான் பார்த்த வரைக்கும். இல்ல நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பா எல்லா பசங்களுமே இப்ப வந்துட்டு போடணும் இருக்காங்க. இந்த ஒரு சில பேர் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் தான் இந்த நான் டிவிக்கே போன அதை போட்டு இருக்காங்க. அப்படி புரியும். நம்ம முடிஞ்ச அளவு ஒரு கேன்வாஸ் பண்ணுவோம், முடிஞ்சு வச்சு சொல்லிருந்தேன். என் தங்கச்சி எல்லாம் வந்துட்டு டிவி என்ன இருந்துச்சு ஃபர்ஸ்ட், இப்ப தென்னந்தோப்புக்கு மாறி. அது ரைட் ரைட். சரி ஃபர்ஸ்ட் டிவிக்கு இப்ப தென்னந்தோப்பு. சரி ஓகே, சரி ரைட் பாருங்க.